வணக்கம். நான் உங்கள் ராமன். எரியும் வரை காத்திருங்கள். என்னையும் நீங்கள் கையில் பிடிக்கலாம். ஒரு பிடி சாம்பலாக என்றது நெருப்பு. அதாவது நான் எத பத்தி சொல்றேன் அப்படின்னு தெரியுதா? அதாவது ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க கைய குறுக்க விட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஒண்ணு உங்க கைய சுற்றும், இல்லன்னா உங்க கைய முழுசா எரிச்சிரும். அந்த மாரி உங்களுக்கும் உங்களோட எதிரிக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கங்க. நீயா நானா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கங்க. ஒண்ணு உங்க எதிரிக்கு சேதாரம் ஆகும், இல்லன்னா உங்களுக்கு சேதாரம் ஆகும். அப்போ நீங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர பொறுத்து போனீங்கன்னு வச்சுக்கங்க, யாருக்கும் சேதாரம் இல்லாத தப்பிக்கலாம். அந்த மாதிரி பொறுமையா இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, எரியும் வரை காத்திருந்தீங்கன்னா, நெருப்பவே வந்து நீங்க வந்து கையில பிடிக்கலாமா, ஒரு பிடி சாம்பலா. இப்ப நீங்க வந்து 2 பேத்துல யாரோ ஒருத்தரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, வழக்கு, கோர்ட்டு இந்த மாரி நடந்துகிட்டு இருக்கணும். அப்ப யாரோ ஒருத்தர் கையோ, காலோ புடிக்கணும். நீங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர பொறுத்து போனீங்கன்னு வச்சுக்கங்க, யாரு கைய, கால பிடிக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. அதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன். எரியும் வரை காத்திருங்கள். அப்பேற்பட்ட அந்த நெருப்பையே நீங்க கையில பிடிக்கலாம். ஏன் தேவையில்லாத வந்து சண்டை புடிச்சு, சச்சரவுல மாட்டிக்கிட்டு, ஒருத்தன் கால்ல விழுந்து, ஏன் இந்த மாரி தேவையில்லாத விஷயத்துல நான் போய் மாட்டணும்? ஒருத்தன் கால்ல விழணும். அதனால தான் நான் சொல்றேன். பொறுத்துக் கொள்ளுங்கள். எதையும் நீங்கள் ஆளலாம்.